பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறபடியினால்தான் நாம் அனுதினமும் வாழ்கிறோம். நம்மளுக்கு வருகிற தீங்கிலிருந்து விடுதலை பெறுகிறோம். வியாதியின் துன்பத்திலிருந்து சுகம் பெறுகிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால் அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறதுனால்தான் இப்படி நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நாம் அடைகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாயிருந்து இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவருடைய அருகாமையிலே நாம் அமர்ந்து பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக நிலைத்திருப்போம். அந்த ஸ்லாக்கியம் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாக முத்திரிடப்படுகிறது தான் பெரிய ஸ்லாக்கியம். அதைவிட ஒரு பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆகையாலே எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தினாலே அபிஷேகப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நிலைத்திருக்க நாம் எல்லாவற்றிலேயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஜாக்கிரதை உள்ளவன் பொல்லாப்புக்கு விலகி போகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆகையாலே ஆண்டவரே, ஜாக்கிரதையாய் ஞானமாய் நான் வாழ்ந்திட எனக்கு வேண்டிய புத்தியும் அறிவையும் விவேகத்தையும் அருளும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் கேட்டு பெற்று இந்த இக்கட்டான உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாய் நிலைத்திருக்க அவருடைய தயவு நம்மளோடு இருக்க நாம் அதற்கேற்றபடி நடந்து கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். கொலோசியர் 3 அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே அதை மன இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யும் பொழுது, உதவிகளை செய்யும் பொழுது, ஒருவர் நம்மை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யாதபடி இந்த கையில் செய்கிறது தர்மங்கள் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. வலது கையினால் கொடுக்கும் தான தர்மங்கள் இடது கைக்கு தெரியாதபடி அப்பேற்பட்ட ரகசியமான ஒரு நற்காரியங்களை செய்ய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். எல்லா விதத்திலேயும் நாம் ஞானமாய் நடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எந்த செயலும் செய்யும் பொழுதும் நாம் அறிவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை யாருக்கு தருவார்? அவருடைய பிள்ளைகளுக்குத்தானே. நாமும் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறதும் செயல்படுகிறதுமாய் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கென்றே எல்லா காரியத்தையும் மனப்பூர்வமாய் செய்வோம். இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை காத்து கொள்வார். நீ எதை செய்தாலும் அது எனக்கென்றே செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து பேசுகிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்.
நான் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று ஒருவருடைய நன்மை என்னதென்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியே கர்த்தர் நம்மையும் பார்த்து கூட விசாரிக்கும் பொழுது, இப்பேற்பட்ட தகுதி உள்ளவர்களாக நாம் கர்த்தருடைய பார்வையிலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். மற்றவர்களை கண்டு நாம் துன்பப்படுகிறதை பார்த்து ஒருபோதும் நாம் விலகி போகாதபடி, நல்ல சமாரியன் செய்த உதவிக்கு ஏற்றபடி நாமும் செய்ய வேண்டும். 2 பேர்கள் அந்த குளவுயிருமாய் விழுந்து கிடந்தவனை பார்த்து ஒதுங்கி போனார்கள். வேத பகுதியிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அந்த குத்தும் கொலையுருவமாய் அடிபட்டு இருக்கிற அந்த மனிதனை கொண்டு போய் வைத்தியரிடத்தில் சேர்த்து நல்ல சிகிச்சை அளிக்கும்படி வைத்தியரிடத்தில் சொல்லி, இவனுக்கு என்ன செலவு செய்ய அதிகரிக்குமோ அந்த செலவுகளெல்லாம் நீங்கள் எழுதி வையுங்கள், நான் வந்து திரும்பி அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அந்த நல்ல சமாரியன் வியாபாரத்துக்கு சென்று விட்டாராம். அப்படி முகம் அறியாமல், பழக்கம் நமக்கு இல்லாமல் ஒருவர் தவிக்கிறதை கண்டு அவர்கள் யாரோ எனக்கு தெரியாது என்று விலகி போகாதபடி, இந்த மனிதன் செய்தபடி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்து சந்தோஷப்படுத்தி இம்மட்டும் காத்த எபினேசரே, இன்னமும் அவர்களுக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து காத்து கொள்ள இம்மானுவேலராய் அவர்களோடு கூட தொடர்ந்து கடந்து சென்று அவர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்கள் அறிந்து கொள்வது, நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்து, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் ஒரு காரியத்தை செய்து அவரிடத்திலே பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு இந்த பூமியிலே முத்துக்களாக வாழ உங்களை நீங்களே தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்துவருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் உங்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ளட்டும்.